சைபர் கிரைம் போலீஸார் அப்பப்போ நமக்கு அவேர்னஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த போலி கடன் செயலி மூலமாக மோசடி நடக்கிறத பற்றி. அந்த போலி கடன் செயலி மூலமாக மோசடி நடக்கிறத பற்றி கோவை சைபர் கிரைம் போலீஸார் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். போலி கடன் செயலி மூலம் வந்து பண மோசடி வந்து அதிகமாக நடக்குது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆன்லைன் லோன் மூலமாக நிறைய மோசடி சம்பவங்கள் நடக்குது. 7 days லோன் ஆப் மூலமாக அப்படி ஒரு 2 லோன் ஆப்பை வந்து இப்போ சைபர் கிரைம் போலீஸார் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பண மோசடி வந்து நடக்கும்னு சொல்லிட்டு அது என்னென்ன ஆப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப் பார்த்திங்கன்னா ப்ரைம் லெண்ட் லோன் ஆப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா கேண்டி கேஷு. இந்த 2 ஆப்புமே பார்த்திங்கன்னா ஒரு போலியான கடன் செயலின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சி இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக லோனு, அதே மாதிரி குறைஞ்ச வட்டி, உடனடியாக வந்து அப்ரூவ்டு, அதே மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து கிடையாது, ஒன்லி ஆதார் பேன் இருந்தால் போதும். இந்த மாதிரி கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து மக்கள் வந்து நிறைய வந்து இந்த 2 ஆப்லேயும் வந்து ஏமாறுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த லோன் ஆப்பை வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய கேலரி, கான்டாக்ட்ஸு, மெசேஜஸ்ஸு, வேறு உங்கள் மொபைல்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அலோ வந்து கேட்கும். ஸோ அப்படி நீங்கள் அலோன்னு சொல்லி கொடுக்குற பட்சத்தில் உங்களுடைய மொபைலே வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வந்து போயிடும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி தப்புக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அனுமதி கொடுக்கறதுனால தான் அந்த மாதிரி சைபர் குற்றவாளிகள் நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்களை வந்து அவங்க திருடி அதிகமாக வந்து பணம் கேட்டு வந்து மிரட்டுறானுங்க. நம்ம வந்து கம்மியாக ஒரு கடனை வந்து வாங்கினாலுமே கூட ஒரு 7 நாளில் நம்ம திருப்பி செலுத்தணும். அதே மாதிரி அந்த பணத்தை திருப்பி செலுத்தினா கூட நம்மக்கிட்ட அதிகமாக வந்து பணத்தை வந்து கேட்டு திரும்ப மிரட்டுவானுங்க. அப்படி நம்ம வந்து பணம் கொடுக்கலன்னா நம்மளுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாத்துக்குமே வந்து அனுப்பிடுவானுங்க. இதனால் இந்த 2 லோன் ஆப்பையும் மட்டும் இல்லை, இந்த மாதிரி 7 days லோன் ஆப்பே வந்து யாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு சொல்லி இப்போது ஒரு அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 2024 தமிழ்நாட்டில் 9873 புகார்கள் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ கடந்த 2 மாதமாக 2025 பார்த்திங்கன்னா 3834 புகார்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லு முக்கால்வாசி ஆன்லைன் லோன் ஆப்னால தான். அதனால் யாருமே இந்த ட்ரஸ்டட் இல்லாத எந்த ஒரு லோன் ஆப்பையும் வந்து அவங்களுடைய மொபைலில் வந்து பதிவு செய்ய வேண்டாம் மக்களுக்கு வந்து அறிவுறுத்திருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே அந்த டெவலப்பரோட நம்பகத்தன்மையை வந்து உறுதிப்படுத்துவது வந்து அவசியம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கேலரி, கான்டாக்ட்ஸு, ஃபோனு, மெசேஜஸ் இந்த மாதிரி அனுமதிகளை வந்து வழங்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்களை யாருக்கிட்டையும் வந்து ஆன்லைனில் ஷேர் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி போலீஸார் வந்து அறிவுறுத்திருக்காங்க. அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து நாம் மாட்டிக்கிட்டோம்னா 1930 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி உதவி கேட்கலாம். அதே மாதிரி www.cybercrime.gov.in இந்த வெப்சைட் மூலமாக உங்களுடைய புகாரை பதிவு பண்ணலாம்னு சொல்லி போலீஸார் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட வேண்டியதுன்னா 7 days லோன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. எந்த ஒரு ட்ரஸ்டடான லோன் ஆப்பையும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. ஒரு லிங்க் வந்து அதை கிளிக் பண்ணவே கூடாது. அப்படி கிளிக் பண்ணோம்னா நமக்கு தான் வந்து பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ நம்மளுடைய பணத்தையும் வந்து இழக்க வேண்டியது இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லோன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. ஸோ கொஞ்சம் அவேர்னஸாக வந்து இருந்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.